issues. So where obstetric and gynecology, obstetric என்றது பாத்தீங்கன்னா normal physiological functions like pregnancy நடக்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றது obstetric. gynecology அப்படின்னும் போது pathological disorders, complications நடக்கிறது வந்து டிஸ்கஸ் பண்றது gynecological problems. menstrual disorders normal menstruationsல வர problems. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு menstruation start ஆகுற ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு உமனுக்கு the puberty age ன்னு சொல்லுவாங்க. puberty அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, menopause அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. puberty அப்படின்றது என்னன்னா the girl who from where she starts her first menstruation. pubertyன்றது where the girl is getting maturity. அப்ப அந்த ஏஜ் பாத்தீங்கன்னா it is around 12 years or 13 years or 14 years. early puberty ஏஜ் அப்படின்னும் போது நார்மலா 12 வயசு 13 வயசு ஒரு பெண் மூப்படைகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரியவள் ஆகிறா அப்படின்றத puberty. அந்த வயது பாத்தீங்கன்னா 12 13 வயது, 14 வயது 13 or 14 years is a normal puberty age. அண்ட் மெனோபாஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய், அந்த மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகுற ஏஜ் அப்படின்றதா மெனோபாஸ். அது வந்து பாத்தீங்கன்னா 45 or 50 or 55 அந்த மாதிரியான வயசுக்குள்ள நடக்கிறதா மெனோபாஸ். அப்போ இந்த மென்சுரேஷன் அப்படின்றது என்னன்னா பியூபர்ட்டில ஆரம்பிச்சு மெனோபாஸ் வரைக்கும் every month this is continuing. அந்த menstrual cycle அப்படின்னும் போது 28 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதவிடாய் அப்படின்றது நடக்கணும். இந்த menstrual cycle or menstrual bleeding has to happen 28 days once. அதுதான் என்னது ஒரு சைக்கிள், அதாவது 28 நாளைக்கு ஒரு தடவை இந்த bleeding menstrual bleeding அப்படின்றது நடக்கணும். அப்ப அந்த menstrual cycle பாத்தீங்கன்னா நார்மலா எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னா it has to exist for 2 to 3 days. நார்மலா menstrual bleeding, vaginal bleeding சொல்லுவாங்க. அந்த வெஜினா வழியா bleeding நடக்கிறது நார்மலா எத்தனை நாள்னா 2 to 3 days வந்து நார்மல் சைக்கிள். 28 நாளைக்கு ஒரு தடவை இல்ல 30 நாளைக்கு ஒரு தடவை வரணும். அது வந்தாலும் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னா 2 அல்லது 3 நாள் மேக்சிமம் இருக்கணும். அதுதான் நார்மல் மென்சுரல் சைக்கிள், அதுதான் நார்மல் மென்சுரேஷன். பியூபர்ட்டி ஏஜ்ல 14 வயசுல ஆரம்பிச்சு 40-50 வயசுல முடியறது வந்து நார்மல் மென்சுரல் சைக்கிள் which is happening in every girl or a woman. அப்போ இதுல பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ், மென்சுரல் irregularity or menstrual disorder நம்ம எப்போ சொல்லுவோம்னா இந்த சைக்கிள்ல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா 28 நாள் 30 நாள்ல வர சைக்கிள் வந்து 10 நாள்ல ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை வந்தாலோ, அல்லது 3 மாசம் ஒரு தடவை 4 மாசம் ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தாலோ இது menstrual disorderன்னு சொல்லுவோம். or otherwise menstrual disorders can be taken as painful menstruation. அதாவது வலியுடன் கூடிய menstruation, மாதவிடாய். அதாவது பெயின் வந்து டாலரேட்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு வலியுடன் கூடிய menstruation தான் dysmenorrheaன்னு சொல்லுவாங்க. வலியுடன் கூடிய menstruation அப்படின்றதுதான் dysmenorrhea. difficulty in menstruation அப்படின்றதுதான் dysmenorrhea. மெனோபாஸ் அப்படின்றது மாதவிடாய் முடியும் பீரியட், அதாவது மெனோபாசல் ஸ்டேஜ். ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம் அப்படின்றது அதுக்கு முன்னாடி, ப்ரீ மெனோபாஸ் மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள சிம்டம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம். அண்ட் ஆல்சோ வி யூஸ் ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம்னு இருக்கு, ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம்னு இருக்கு, ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம், ப்ரீ மெனோபாசல். அப்படின்னா மென்சுரேஷன் மாசம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரீ மென்சுரல் சிம்டம் ஆர் ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம். அதே மாதிரி மெனோபாஸ் முடியறதுக்கு போது அதுக்கு முன்னாடி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், அதுதான் ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம், டிஸ்மெனோரியா, அமினோரியா, பாலிமெனோரியா, மெனோரோஜியா, மெட்ரோஜியா, இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மென்சுரல் irregularities. அப்போ இந்த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் அப்படின்றத நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மென்சுரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு படபடப்பு ஆகும், படபடப்பு, ஆங்ஸைட்டி இருக்கும், இரிட்டபிலிட்டி இருக்கும், எரிச்சல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 12ஆம் தேதி எவ்ரி மந்த் she is having the vaginal bleeding, menstruation cycle ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மேபி 1 week பிஃபோர் ஆர் 5 days பிஃபோர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரெஸ்ட்ல வந்து டெண்டர்னஸ் இருக்கும், தொட்டாலே வலி இருக்கும், பிரெஸ்ட் வந்து பெருசா இருக்கும், இல்ல பாடி ஓவரால் பாத்தீங்கன்னா ஒபேசிட்டி லெவல் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதாவது பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இரிட்டபிலிட்டி, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பிளாட்டிங் எஃபெக்ட், வயிறுல பாத்தீங்கன்னா உபசம் அண்ட் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், ஸ்வெல்லிங் இருக்கும், ஓவராலா பாடியில பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங் இருக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா
பிம்பிள்ஸ் அதிகமா வரும், ஆக்னே ப்ராப்ளம்ஸ் வரும், ஹெட்ஏக், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹெட்ஏக் இருக்கும், அண்ட் நாசியேட்டிக் ஃபீலிங், மசில் ஸ்பாசம், மசில் வந்து பிடிக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ப்ரீ மென்சுரேஷன், அதாவது மாதவிடாய்க்கு முன்னாடி, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம். இதுவும் ஒரு மென்சுரல் டிசார்டர் தான். நார்மலா வந்து ஒரு இரிட்டேஷன் இல்லாம நார்மலா நடக்குதுன்னா அது நம்ம சிண்ட்ரோமா சொல்லுவோம், வியாதியா சொல்ல மாட்டோம். பட் இது வந்து ஒரு படபடப்பு, இரிட்டபிலிட்டி, பிளாட்டிங் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும்போது we are taking this into consideration as menstrual disorder. அதே மாதிரி ப்ரீ மெனோபாசல் முடியறதுக்கு முன்னாடி வர சிண்ட்ரோம் தான் ப்ரீ மெனோபாசல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி சேம் எஃபெக்ட் இருக்கும், பிளாட்டிங் எஃபெக்ட், ப்ளீடிங் பாத்தீங்கன்னா ஹெவி ப்ளீடிங் ஆர் இர்ரெகுலர் ப்ளீடிங், அண்ட் எரிச்சல் இருக்கும், அண்ட் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அதிகமான மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அண்ட் இரிட்டேஷன்ஸ், இந்த மாதிரியான இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீ மெனோபாசல்லயும் நடக்கும். இததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிண்ட்ரோம், ப்ரீமெனோபாசல். அடுத்தது பாத்தீங்கன்னா வேரியஸ் கிளாசிபிகேஷன்ஸ் இந்த மென்சுரல் இர்ரெகுலாரிட்டி பாத்தீங்கன்னா அமினோரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அமினோரியா மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரல் பீரியட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அமினோரியா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிஸ்மெனோரியா அப்படின்றது என்னன்னா டிஃபிகல்டி இன் மென்சுரேஷன் அப்படின்றது டிஸ்மெனோரியா. அப்ப அமினோரியா அப்படின்னும் போது ரெண்டு விதமா வரும். அமினோரியா மீன்ஸ் யூ கேன் கெட் அட் பிரைமரி அமினோரியாவும் இருக்கு, செகண்டரி அமினோரியாவும் இருக்கு. அப்ப இந்த பிரைமரி அமினோரியா, ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன், எப்ப வந்து ஒரு மாதவிடாய் வராமல் நடக்கும் அப்படின்னா அது நார்மலா நடக்கக்கூடிய இடமும் இருக்கு, அப்நார்மலா நடக்கக்கூடிய இடமும் இருக்கு. அதுதான் பிரைமரி அமினோரியா ஆர் பிசியோலாஜிக்கல் அமினோரியான்னு சொல்லுவாங்க. செகண்டரி அமினோரியா ஆர் பேத்தலாஜிக்கல் அமினோரியான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரைமரி அமினோரியா எப்ப நடக்கும்னா பிரெக்னன்சி அப்போ, ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும் போது அவங்க மென்சுரேஷன் நடக்காது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அது நார்மலா நடக்கக்கூடிய செயல் அப்படின்றதுதான் பிரைமரி அமினோரியா. அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது பால் கொடுக்கும் போது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும் போது நடக்காது. இதுதான் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன். அமினோரியான்றது நார்மலா நடக்கக்கூடிய இடம். அப்நார்மல் பேத்தாலஜிக்கல் செடன்டரி எப்ப நடக்கும்னா ஓவிலேஷன் சில ப்ராசஸ், அந்த கரு உற்பத்தி, அந்த எக் ஃபார்மேஷன் அண்ட் எக்கோட டெவலப்மெண்ட்ல வந்து ஏதாவது மாறுதல் இருந்தாலோ, இல்ல ஈட்டிங் டிசார்டர்ஸ் அண்ட் ஒபேசிட்டி, உடல் பருமன் ஒரு காரணம் அமினோரியா வர்றதுக்கு. எக்ஸசைஸ் வந்து அதிகமா பண்ணாலும் நல்லதுதான், எக்ஸசைஸ் பண்றதுக்கு சூரிய நமஸ்காரம் மேடம் சொன்னாங்க நல்லது அப்படின்றதுக்காக ஒரேடியா 100க்கு மேல போடுறது அப்படின்றதும் அதிகமா பிரச்சனை கொடுக்கும். அண்ட் தைராய்டு டிசார்டர்ஸ், தைராய்டு இருந்தாலும் பீரியட்ஸ் வராமல் இருக்கும், அமினோரியா வராமல் இருக்கும். இதுதான் நம்ம அமினோரியா அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்மெனோரியா அப்படின்றது என்னன்னா பெயின்ஃபுல் நியூட்ரஸ், அதாவது அப்டமன் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும், வலியுடன் கூடிய பீரியட்ஸா இருக்கும். அது வந்து பிகாஸ் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றது நம்மளுடைய கர்ப்பப்பையில உள்ள இருக்க டிஷ்யூ, அந்த உள்ள இருக்க வாலோட பேர் என்னன்னா எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்டோமெட்ரியல் வால் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆச்சு அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து தசை வளர்ச்சி நார்மலா யூட்ரஸ்ல அது ஒரு எண்டோமெட்ரியம் வளர்ந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும், கரு உற்பத்தி ஆகி அந்த குழந்தை வளர்றதுக்கான பெட் மாதிரி உருவாகிற இடம் தான் எண்டோமெட்ரியம். அந்த எண்டோமெட்ரியம் நார்மலா உருவாகி என்ன ஆகும்னா அது பெட் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு ஃபீட்டஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்பேஸ கிரியேட் பண்ணி வைக்கும். அப்ப அந்த ஃபீட்டஸ் அந்த இடத்துல வளரல, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கல, ஓவமும் ஸ்பெர்மும் இணைந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னும் போது அந்த எண்டோமெட்ரியல் வால் வந்து என்ன ஆகும்னா ரப்சர் ஆகும். உள்ள இருக்க யூட்ரஸ்ல உள்ள இருக்க வால் ரப்சர் ஆகும், கிழியும். அந்த கிழியும் போது வர்றதுதான் மென்சுரல் சைக்கிள். அப்ப இது நார்மலா நடக்கக்கூடியது. ஆனா இந்த டிஸ்மெனோரியா கண்டிஷன்ல என்ன ஆகும்னா இந்த தசை வளர்ச்சி யூட்ரஸ்க்கு வெளியவும் நடக்கும். அதாவது கர்ப்பப்பையில, ஃபெலோப்பியன் டியூப்ல, ஓவரியில, வெஜைனால, இந்த இடத்துல எல்லாம் எக்ஸ்ட்ரா டிஷ்யூவா வளரும். அதுதான் எண்டோமெட்ரியோசிஸ். அந்த காரணத்தினாலையும் பெயின்ஃபுல் மென்சுரேஷன் வரலாம். பெல்விக் இன்ஃப்ளமேஷன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, PID, அதனாலையும் வரலாம். யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், யூட்ரஸ்ல கட்டி, ஓவரியில கட்டி, அந்த மாதிரி வரதுனாலையும் டிஸ்மெனோரியா வரலாம். இதெல்லாம் தான் வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் டிஸ்மெனோரியா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மெனோரேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெனோரேஜியால பாத்தீங்கன்னா 28 days once in a cycle it has to come. அப்ப 15 daysக்கு ஒன்ஸ் வருது, 10 daysக்கு ஒன்ஸ் வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் சொல்லும் போது
பாலிமெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃப்ரீக்வெண்டா மென்சுரேஷன் ஆகிறது பாலிமெனோரியா. இல்ல மென்சுரேஷன் நார்மலா 28 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனா அந்த ப்ளீடிங் பாத்தீங்கன்னா 2-3 நாள் நடக்கக்கூடிய ப்ளீடிங்ல ஸ்கேண்டியா இருக்கும், ரொம்ப லைட் ப்ளீடிங்கா இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆலிகோமெனோரியா. மெட்ரோஜியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இர்ரெகுலர் மென்சுரேஷன், 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் வருது. இல்ல 2 days ப்ளீடிங் இருக்கிறது, 3 days ப்ளீடிங் பாத்தீங்கன்னா 7 days ப்ளீடிங், 10 days ப்ளீடிங் இருக்கிறது, இல்ல 15 days ப்ளீடிங் இருக்கிறது, அதுவும் மெட்ரோஜியா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆலிகோமெனோரியா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் மென்சுரல் இர்ரெகுலாரிட்டிஸ்ல வர ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டோ இல்ல கோனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால வர்றதுதான் இது மென்சுரல் இர்ரெகுலாரிட்டி. அப்ப இந்த மென்சுரல் இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு நமக்கு மெயினா வர காரணம் ஃபுட் இன்டேக். ஹை ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸ் சாப்பிடுறது, ஸ்டீராய்டு இன்ஜெக்டட் ஃபுட்ஸ், ஹைபிரிட் வெரைட்டிஸும், அதிகமா ஸ்டீராய்டல் இன்ஜெக்டட் ஃபுட்ஸ் லைக் சிக்கன்ஸ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனாலதான் மெயின் ரீசன் ஆஃப் மென்சுரல் இர்ரெகுலாரிட்டிஸ். அந்த மென்சுரல் இர்ரெகுலாரிட்டி ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு காரணமும் இதேதான். அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா your food habit should be correct and your uterus has to be exercised. அப்ப uterus exercise பண்றதுன்னா pelvic floor strengthening asanas and uterus compress பண்ணி stretch பண்ணக்கூடிய ஆசனாஸ் எல்லாம் பண்ணணும். அப்ப சூரிய நமஸ்காரம், பத்தகோணாசனம், புஜங்காசனம், தனுராசனம் ரொம்ப நல்லது ஃபார் menstrual irregularity. ஸ்லைடு சேம் ஸ்லைடு மேம். சார் ஸ்லைடு வந்து இதுக்கு இன்னும் ரெடி ஆகல, அதனால பண்ணல. ஓகே மேடம், थैंक यू மேடம், थैंक यू. ஓகே, அடுத்தது menstrual irregularity முடிஞ்சிருச்சு. அண்ட் பிரெக்னன்சி. ஸோ யோகா ஃபார் பிரெக்னன்சின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த 9 months ஆஃப் பிரெக்னன்சிலும் நம்ம யோகா பிராக்டிஸ் கொடுக்கலாம். ஒரு சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா தேர்ட் மந்த் ஆஃப் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல தான் நம்ம வந்து யோகா பிராக்டிஸே போகணும், இல்ல செகண்ட் ட்ரைமஸ்டர்ல மட்டும்தான் யோகா பிராக்டிஸே போகணும், ஃபர்ஸ்ட் மந்த்ல அவாய்ட் பண்ணணும், செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்ல அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் சோ. You have to do your yoga practices. Pregnancy la vandu yoga practices right from the first day till delivery we can give yoga practices. அப்ப இந்த யோகா பயிற்சிகள் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து லாஸ்ட் டெலிவரி நடக்கிற வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, கன்சீவ் ஆக போறோம், பிரெக்னன்சியை பிளான் பண்ண போறோம் அப்படின்னா பிஃபோர் 6 months or 1 yearக்கு முன்னாடி இருந்தே யோகா பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா your uterus will be framed in such a way that your uterus listens to your words. உங்களுடைய கட்டுப்பாடுக்கு கீழே உங்க யூட்ரஸ் வரும்போது you will be able to control your uterine functions. அப்ப அந்த அளவுக்கு யோகா பயிற்சி மூலமா கொண்டு போக முடியும். அப்ப ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கன்செப்ஷன் யூ கேன் ஸ்டார்ட். அப்போ அந்த முதல் 3 months ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரும், ரெண்டாவது 3 months செகண்ட் ட்ரைமஸ்டரும், மூணாவது 3 months தேர்ட் ட்ரைமஸ்டரும் சொல்றோம். அப்ப இதுல ஃபார்வர்ட் பெண்டிங் அண்ட் ப்ரோன் ஆசனாஸை தவிர யூ கேன் கோ ஃபார் சிம்பிள் பிரீதிங் எக்ஸசைஸ், அர்த்தக்கட்டி சக்கராசனா, சிம்பிள் மீன்ஸ் பத்தகோணாசனம், அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பண்ணலாம். ப்ரோன் ஆசனாவையும் அந்த இன்வெர்டட் போஸ்டரையும் தவிர்க்கிறது நல்லது. And throughout 9 months of pregnancy ல ஹீட்டிங் பிராணாயாமா, ஸ்டிமுலேட்டிங் பிராணாயாமான்னு சொல்ற கபாலபாதி, சூரிய நாடி, சூரிய பேதனா, பஸ்திரிகா கொடுக்கவே கூடாது. கூலிங் பிராணாயாமா, நாடி கூலிங் பிராணாயாமம், பேலன்சிங் பிராணாயாமம் தான் அதிகமா நீங்க கொடுக்கணும். அண்ட் எஸ்பெஷலி சாவித்ரி பிராணாயாமா, பிரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரெத் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும் போது this will help in easy delivery to push the baby out in the delivery. அப்ப easy painless delivery நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு when you are going for pregnancy. So in the pregnancy அப்ப you have to go all 3 trimester you can do. And even சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், modified சூரிய நமஸ்காரம் இருக்கு, it is very advisable during pregnancy. அப்ப இந்த modified சூரிய நமஸ்காரமும் நீங்க பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சைல்டு பர்த்துக்கு இந்த pregnancy is yoga practices is very very effective, where this yoga practices when you are following and the breath holding capacity increase பண்ணும், pelvic floor strengthen பண்ணும். அதாவது நம்மளுடைய full weightum பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தாங்குது, அந்த குழந்தை வளர்ந்து full weightum எந்த இடத்துல தாங்குது அப்படின்னா pelvic floorல. அந்த pelvic floor strengthen இருந்தாதான், அந்த மசில் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஃபைனல் டெலிவரி அப்போ
புஷ் பண்ணும் போது அந்த பெல்விக் ஃப்ளோர் வந்து சப்போர்ட் பண்ணும், பேபியை புஷ் பண்றதுக்கு ஒரு வால் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். அது லூஸா இருந்துச்சுன்னா பேபி டெலிவரி வில் பி வெரி டிஃபிகல்ட். அப்ப பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் பிரெக்னன்சி. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா அந்த யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கும் யூட்ரஸ வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கும் யூ ஹாவ் டு கோ ஃபார் உட்கட்டாசனம் அந்த பரிவர்த்த திரிகோணாசனம், சாரி பரிவர்த்த ஜானுசிராசனம், அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் நீங்க அதிகமா செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் பிரெக்னன்சி. அண்ட் ஆல்சோ வி ஆர் டாக்கிங் அபவுட் கர்ப்ப சன்ஸ்கார், கர்ப்ப வித்யா. உங்களுடைய குழந்தை பிறந்த நம்மளுடைய ட்ரெடிஷன், ஆஸ் அ ஹிந்து ட்ரெடிஷன்ஸ் வி ஹாவ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்கிள் வியரிங், அந்த பேங்கிள் செரிமனி வளகாப்பு நடக்கிறது. அண்ட் அதர் இஷ்யூ செலிப்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக் தெரப்பி, மியூசிக் கேட்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்ப்ப சன்ஸ்கார். குழந்தையோட பேசும்போது there is a connectivity between you and your baby. அந்த வளையல் போடுறதா இருக்கட்டும் or பேசுறதா இருக்கட்டும், there are evidence where நம்மளோட ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா சக்கரவியூல வந்து அபிமன்யு எப்படி உள்ள போகிறது அப்படின்ற அந்த அவங்க அம்மா வந்து கதை கேட்டு அவரால் உள்ள அந்த சீக்ரெட் ஆஃப் சக்கரவியூ தெரிஞ்சுக்காம இருந்ததுக்கு காரணம் அவங்க அம்மா வந்து கதை கேட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல தூங்குனதுனால அவரால் போக முடியல அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். திஸ் இஸ் த கர்ப்ப சன்ஸ்கார் வேர் வாட் வி ஹாவ். அப்ப இந்த கர்ப்ப சன்ஸ்கார் ரொம்ப முக்கியம். as a tradition, yoga plays a major role in the garbha sanskar, where you can create or you can develop the intelligence of your baby what you want. என்னவா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை உருவாக்கவும் முடியும் in garbha sanskar. So where that connectivity or bondage between you and the baby can be created. அது yoga for pregnancy and childbirthல. அது ஆன்டிநேட்டல் கேர்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆன்டிநேட்டல் கேர். போஸ்ட்நேட்டல் கேர்ல பாத்தீங்க அப்படி அதே மாதிரி யோகா ஃபார் பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா அவங்க எடிமாஸ், ஸ்வெல்லிங் இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், which is very very effective. வேர் பிராணாயாமா நிறைய கொடுக்கும்போது your digestion will be good at pregnancy, prenatal, antenatal careல. அண்ட் ஆல்சோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், ஏற்கனவே நம்ம கான்ஸ்டிபேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சொல்லியிருக்கோம், கான்ஸ்டிபேஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு பிரெக்னன்சில இருக்கு. அப்ப அந்த பிரெக்னன்சில கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஆஸ் வெல் அஸ் ஹை ஃபைபர் ரிச் ஃபுட். அதே மாதிரி டயபெட்டிஸ் பார்க்கும்போது நம்ம பிரெக்னன்சில பார்த்தோம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றது அதிகமா அந்த குழந்தை வளர வளர 2 சாப்பாடு சாப்பிடணும், அதிகமா ஃபுட் இன்டேக் இருக்கணும்னு ஓவர் கன்சப்ஷன் ஆஃப் ஃபுட் இருக்கும்போது calories accumulation can lead to gestational diabetes. அப்ப அதுக்கு you have to go for these exercises பண்ணணும், especially breathing exercises. அந்த breathing exercise அதிகமா பண்ண you are wasting your calories and also you are exercising your uterus and easy for you to bear delivery. And pregnancy induced hypertension இருக்கும், high bp நம்ம பார்த்தோம். pregnancy timeல bp அதிகமா ஆகிறது. அப்ப அதையும் வந்து you will regulate your autonomic nervous system also during pregnancy. அப்ப postnatalல பாத்தீங்க அப்படின்னா postnatal careன்னு சொல்லும்போது after pregnancy தான் postnatal careன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆஃப்டர் பிரெக்னன்சி தான், பிரெக்னன்சி அப்ப சரி ஓகே கொடுக்குறோம், ஏன் போஸ்ட்நேட்டலா கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் the mother has the extra work and extra duty and extra care where she has to be given and taken care. அப்போ அந்த பேபி வெளியே வந்ததுக்கு அப்புறம் she has to go for feeding. அப்ப ஃபீடிங் பாத்தீங்கன்னா the production of breast milk இருக்கணும். அந்த breast nipple கிட்ட பாத்தீங்கன்னா there can be soreness or fissures வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால எரிச்சல், அதனால வந்து இரிட்டேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் பைல்ஸ் நம்ம பார்க்கும்போது சொன்னோம், there are chances where piles can be created in the pregnancy. அப்ப அந்த பைல்ஸ் வராமல் இருக்கணும், ஃபியூச்சர்ல வந்து பைல்ஸ் வராமல் இருக்கணும், கண்டினியூ ஆகாம இருக்கணும்னா you have to go for high fiber rich diet. and fissures formation இருக்கும். and these are the complications in the postnatally: fissures, piles, constipation and breast soreness, breast tenderness, insomnia, தூக்கமின்மை இருக்கும். ஏன்னா ஃபீடிங் பண்றதுனால they will have a disturbed sleep, insomnia இருக்கும். insomnia is loss of sleep. and also they will have depression, anxiety, irritations, இதெல்லாம் வந்து இருக்கும். அப்ப இதெல்லாம் mood swings, மெயினா mood swings இருக்கும் postnatally. so to compensate these mood swings and to balance into இது யோகா practices ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி when postnatally பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையோட அளவு பாத்தீங்கன்னா உங்க உள்ளங்கை சுருக்குனீங்கன்னா எவ்வளவு அளவோ அதுதான் the uterus ஓட சைஸ்.
அப்ப அந்த குழந்தை எவ்வளவு பெருசா ஆகி வளர்றதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குதுன்னா அந்த அளவுக்கு என்ன ஆகுன்னா கர்ப்பப்பை விரிவடையுது. இட் இஸ் எக்ஸ்பேண்டிங், யூட்ரஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். ஸோ அகெயின் இட் ஹேஸ் டு கம் பேக் டு நார்மல். அந்த நார்மலுக்கு வரணும் அப்படின்னா மெயின் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூட்ரஸ் சாரி இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது the breastfeeding by the sucking process of the fetus, and the baby வந்து suck பண்ணும்போது the nerves gets stimulated, and the nerves stimulation நால என்ன ஆகுதுன்னா uterus shrinks to its normal position, and the uterus சுருங்கி நார்மல் பொசிஷனுக்கு வரும். ஆனா nowadays there is no breastfeeding நடக்கிறதே கிடையாது. மேக்சிமம் it is lessened. natural mother's milk அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா போயிடுச்சு. அது ஒரு ரீசன் வேர் யூட்ரஸ் இஸ் நாட் அகெயின் ரீபேக்கிங் டு இட்ஸ் நார்மல் பொசிஷன். அப்படி வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணலினாலும் எக்ஸசைஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு கோ ஃபார் மோர் பிசிக்கல் எக்ஸசைஸ். அப்ப அந்த பிசிக்கல் எக்ஸசைஸும் என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் குறைஞ்சிருச்சு. அதனால யூட்ரஸ் சாகிங், அப்டாமினல் ஃபிளாபி சாகிங் ஆயிடுது. அப்போ there are more complications of hernia, there are more complications of uterus prolapse after postnatally. அப்ப இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் prevent பண்ணனும்னா you have to again go for abdominal strengthening exercise, uterus strengthening exercise, pelvic floor strengthening exercise எல்லாம் பண்ணணும். so இதெல்லாம் நீங்க you have to give. அப்ப இதெல்லாம் only solution is where you have to go with asanas, moola bandhas, mudras, and also you have to go with the practices of abdominal exercise. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது postnatally. so this is what obstetric and gynecological issues. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா where you are going with migraine